ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியா சேனல் வில்லா சகால எபிசோட் 18 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்னால பார்க்க ஸ்டார்ட் முடியுது. ஆயிடுச்சா? நான் நல்லா இருக்கேன். ஒரு வேகத்தை கணிக்க முடியுது. முழு பையன் கவசத்தை வேகமாய் தடுக்க முடியும். நான் ஐடி வாங்கலைன்னா அவன் என்ன ஆயுதத்தை பயன்படுத்துறாலும் பிரச்சனை இல்லை. வீசிடுவான்டா, அது ஒன்று வீரம் அவங்க. கால் அட்டாக் பண்ணுறான். என்டர்டைன்மெண்ட் ஆகிடுறான். என்னால வெட்ட முடியல. அடியில் அவன் இரும்பு கவசம் போட்டிருக்கான். இந்த பையன் கொஞ்சம் ஆபத்தானவன் தான். அப்போ என் கோடாலிய பார்த்து பயம் இல்ல? இல்லை, உனக்கு ரொம்ப தைரியம் தான்ப்பா. தோர்ஸோட ரத்தம்னா சும்மாவா? மரியாதையா சொல்லு, எங்க அப்பாவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? என் நண்பன். உங்க அப்பா சொல்லலையா உன்கிட்ட? இருந்தாலும் அவன் ரொம்ப மோசம்தான். அவர் யாரில் வம்சம்? ஒரு புனிதமான வம்சத்தை சேர்ந்தவர். யாரில் குடும்பத்தை சேர்ந்தவ ஹெல்கா. அவனுடைய வாழ் திறமையாலதான் பதவி உயர்வு கிடைச்சது. என்ன? உனக்கு இன்னும் தெரியணுமா? சொல்லுப்பா. உனக்கு இன்னும் தகவல் வேணுமா? இந்த சண்டைய நீ இன்னும் அப்பா பற்றி எதுவுமே தெரியாது அவனுக்கு. என்ன தோர்ஃபன்? என்னால இதை இன்னும் சுவாரஸ்யமா ஆக்க முடியும். ஆனா அதுக்கப்புறமா உன்னை பேச வைக்க முடியுமான்னு தான் எனக்கு தெரியல. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பேசுவ? சரிங்கடா. தலைவர் அடிக்க போறாடா. இதுல என்ன வேடிக்கை? தோர்ஃபின் நான் ஒரு மாவீரனா பாக்குறேன். என் நண்பனோட பையன்டா. நிக்கிறான், அதே பெரிய விஷயம். தோர்ஸ் என்னை விட பெரிய பலசாலி. அந்த தோர்ஸோட மகன் எனக்கு இப்ப நீ நிரூபிச்சு காட்டு தோர்ஃபின். அஸ்கலாடு பண்ண அதே தான் இப்போ இவனும் பண்ணுறான். அறிவு கேட்டவன் சாகரத்துக்கு நான் திரும்பி வந்திருப்பான் போல இருக்கு. இளவரசருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. இங்க வேற என்ன ஆகுதோ? செத்துட்டு இருக்கு நம்ம என்ன இவனுங்களும். எனக்கு கண்ணே முடிக்கலையா? யுத்தம் நடக்கிற சத்தம் கேக்குது. போதும், எல்லாத்தையும் நிறுத்துங்க. வாயை திறந்து உறுதியா பண்றதுக்கு உங்களுக்கு எதுவும் இல்லையா? போதும், நிறுத்துங்க. எனக்கு கண்ணை திறக்க பிடிக்கல. இப்படியே தூங்கிட்டு இருக்கலாம் போல இருக்கு. நிரந்தரமா இப்படியே இருந்துடுறேன். இளவரசே, இளவரசே, கண்ணூட்டு இளவரசே. நீ தூங்கவும் முடியாது, தூங்க விட மாட்டாங்க. ராக்னர், நீங்க இன்னும் உயிரோட இருக்கீங்களா? மனசாட்சி பேசுது. இது ஒரு கனவு தானே ராக்னர்? சொல்லுங்க. ஆமா, கடைசியா உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் நான் வந்தேன். நீங்க போறீங்களா? என்னை விட்டு போக போறீங்களா? இப்படிப்பட்ட உலகத்துல என்ன தனியா வாழ சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்களா? என்னால் இந்த உலகத்துல வாழ முடியுமா? நான் தோத்து போயிட்டேன். உங்களை ஒரு யாழ் குழந்தையா வளர்க்கறத விட்டுட்டு சாதாரண குழந்தையா வளர்த்துட்டேன். உங்களை ஒரு மாவீரனா வளர்க்க நான் தவறிட்டேன். உங்களுக்கு வீரத்தை கொடுக்கல, யுத்தத்தை கத்து கொடுக்கல. ஒரு விவசாயியோட மகன் போல ரொம்ப எளிமையா வளர்த்துட்டேன். ரொம்ப அன்பு வச்சிட்டாரு. அதுல அரசருக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சே நான் அப்படி பண்ணிட்டேன்.
என்ன மன்னிச்சிடுங்க இளவரசே. அதுல என்ன தப்பு இருக்கு? எங்க அப்பா அரசரா இருந்தாலும் என்னோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் நீங்க மட்டும் தானே. அரசு குடும்பத்துல பிறக்க விரும்பல. நான் மட்டும் உங்க மகன் நான் பிறந்திருந்தா நல்லா இருந்து எல்லாரும் நல்லா இருந்து சந்தோஷமா இருந்து. இளவரசே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இளவரசே, சந்தோஷமா இருக்கு. என்னை விட்டு போகாதீங்க, எனக்கு நீங்க வேணும். அவர் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கிறார், அந்த வீரத்தை எழுப்புங்க. சில விஷயங்கள்ல இழப்பு ஏற்படும் போதுதான் உணர முடியும். நீங்க ஏற்கனவே அதை உணர்ந்துட்டீங்க. நான் இப்ப வெறும் ஒரு கனவுதான், நான் உண்மை கிடையாது. நீங்க கண்முழிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு, முழிச்சுக்கங்க. ராகர், திரும்பி வாங்க, திரும்பி வாங்க. நீங்க வாழ்க்கையில வெற்றி அடையணும் இளவரசே. அவர் எப்படி இருந்தாருன்னு தெரியும்ல, அந்த மாதிரி இருந்தா கூட போதும். இங்க ஒரு மிருகம், அங்க ஒரு மிருகம். பயப்படாதீங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் தாக்கலாம். உங்களுக்கு காயம் பட்டுடுச்சு இளவரசி. ஹேய், அவங்க எல்லாருமே உங்களுக்காக தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இளவரசி. அதுல ஜெயிக்கிறவங்க உங்களை கூட்டிக்கிட்டு போயிடுவாங்க. நீங்க தான் ஒரு பாதிரியாராச்சே, அவங்க சண்டையை தடுக்க மாட்டீங்களா? அவங்கள தடுக்கிறதுக்கு வழி இருக்கா? சாகணும்னு ஆசைப்படுறவங்கள சாக விடுறதுதான் நல்லது. அவருக்கு அவரே காப்பாத்திக்க தெரியாது. எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. கனவுல ராக்னர் வந்தாரு. கடைசியா போர்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் இறந்தப்பறம் கூட விசுவாசத்தை காட்டியிருக்காரு. இனிமே இந்த உலகத்துல என்ன உண்மையா நேசிக்கிறவங்க யாருமே கிடையாது. உங்களுக்கு ஞானோதயம் பிறந்துடுச்சு, ஆனா தப்பா புரிஞ்சிருக்கீங்க. ராக்னருக்கு உங்க மேல இருந்த உணர்வானது அன்பு நினைக்கிறீங்க. உங்களை பாதுகாப்பா வச்சுக்கணுங்கிறதுக்காக 62 அப்பாவி கிராமவாசிகள் சாகிறத வேடிக்கை பார்த்தாரு. இளவரசி, அன்புங்கிறது என்ன உங்களுக்கு தெரியுமா? ஆனா உங்களுக்கே தெரியும், இவங்கள ஒருத்தர் கூட நல்லவங்க கிடையாது. பலமான எதிராளியை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. வல்காலாவுக்கு போற வாய்ப்பு நமக்கு கிடைக்கவே போறது யாருமே நல்லவங்க கிடையாது. தலைவரோட சண்டை இன்னுமா முடியாம போயிட்டு இருக்கு. வாய்ப்பே இல்ல, ஒரு நொடி போதும் அவர் அந்த சின்ன பையனை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு. அப்புறம் எதுக்கு இவ்வளவு உற்சாகம்? நான் போய் பாக்குறேன், இருங்க. இரு நானும் கூட வரேன். கீர் இருக்காங்க. ஏய், ஒன்ன ஃபுல்லா கீர் போட்டுருக்காங்க. வாய்ப்பே இல்ல. நம்ம தலைவர் எப்படி அந்த பையன்கிட்ட அவர் அடி வாங்குறாரு? நம்பவே முடியலையே. பிரமாதம் தோர்ஃபேன், உனக்கு இணையா என்னுடைய ஆளுங்க 5 பேர் கூட நிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்த அதே கவச உடை, அவனோட கை கால்களை மட்டும்தான் நான் குறி பார்க்கணும். இங்கிலாந்துல அவனோட கழுத்துக்கு நான் குறி வச்சேன், அதுக்கான விலையை நான் கொடுத்துட்டேன். இவனோட அசைவை நான் நிறுத்தினாதான் இவனை வீழ்த்த முடியும். என்ன இருந்தாலும் நீ பலசாலின்னு எனக்கு தெரியும். ஆனா உன் வாழ்வீச்சு பெருசெல்லாம் இல்ல, சுமாரா தான் இருக்கு. ஒரு மாவீரனா ஆகணும்னா இன்னும் சில விஷயங்கள் உனக்கு தேவைப்படுது.
அப்படின்னா நீ என்ன தோக்கடிக்கிறதுக்கு எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? நல்ல ஒன்றும் கேள்வி. ஸ்டார்ட்டே பண்ணலையே. என்னமோ எனக்கு புரிய மாட்டேங்குது. தோர்ஸோட மகன்ற காரணத்தினால உங்ககிட்ட இருந்து அந்த புரியாத விஷயத்தை கத்துக்கிறேன். ஏய் தோர்ஃபின், உனக்கு என்ன தோணுது? ஒரு உண்மையான மாவீரன்னா என்ன அர்த்தம்? அன்புனா என்னன்னா கேக்குறீங்க? அப்ப ராக்னர் ஏமால வச்சது உண்மையான அன்பு கிடையாதுன்னு சொல்றீங்களா? ஆமா. அப்படின்னா நான் இப்ப உங்களை ஒரு கேள்வி கேட்க போறேன். ராக்னருக்கு ஏமால இருந்தது அன்பு கிடையாதுன்னா அன்பை சரியா புரிஞ்சு நடந்துக்கிட்டவங்க யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதோ அவன் அங்க இருக்கான் பாருங்க. அவன் இறந்த பிறகு உயிரோடு இருக்கிறவங்கள விட ரொம்ப அழகா இருக்கான். அன்புக்கு அர்த்தமே அவன்தான். அவன் இனி வாழ்க்கையில யாரையும் வெறுக்கவும் மாட்டான், யாருகிட்ட இருந்து திருடவும் மாட்டான். எல்லாரும் அவன் அங்க அம்போன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. இப்ப தன்னோட உடலை மிருகங்களுக்கும் பூச்சிகளுக்கும் அவன் கொடுத்துட்டான். காத்துக்கும் மழைக்கும் தன்னை அப்படியே விட்டுட்டான். தன்னோட நிலைப்பாட்டுக்கு அவன் எந்த ஒரு குறையும் சொல்ல போறது இல்லை. மரணம் ஒரு மனிதனை சிறந்தவனா மாத்துது. அஸ்கார் சொல்லி கொடுத்தான் எமோஷனல் ஆகாதுன்னு. அப்ப உனக்கு தெரியாதா? தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கவும் இல்லை. நீ ரொம்ப மோசமானவன். அப்படின்னா மரணம் தான் அன்புடைய அர்த்தமா? ஆமா. செத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கிட்ட சொன்னே போவோம். குழந்தைங்க மேல காட்டுறது என்ன? கணவன் மனைவி மேல காட்டுறது என்ன? ராக்னர் ஏன் மேல காட்டுறது என்ன? இதெல்லாம் என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு பேர் பாகுபாடு. ஒரு அடிமைய சவுக்கால் அடிக்கும் போது ராஜாவை பார்த்தோம் மயங்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ராக்னரை பொறுத்த வரைக்கும் எல்லார விடவும் நீங்க தான் அவனுக்கு ரொம்பவே முக்கியம் இளவரசி. தன்னோட உயிரை விட அவனுக்கு நீங்க தான் முக்கியம். அவனுக்கு உங்க மேல இருந்தது ஒரு பாகுபாடு, அன்பு கிடையாது. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓ அப்படியா? இப்போ எனக்கு புரிய ஆரம்பிக்குது. பனி மூட்டங்கள் கலைஞ்சு போறது எனக்கு இப்போ தெரியுது. என்ன? அட, சும்மா விடாதீங்க. என்ன? யோசனை காலை கொடுத்த மாட்டேன். கரெக்டாக கால் வீசுறப்ப கத்தி பிடிச்சிட்டான். இதுவும் நல்ல டெக்னிங்க. வீசுறப்ப கத்தி வச்சா போதும். எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பனி இதுதான் அன்பு இல்லையா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த வானம், அதோ அந்த சூரியன், இந்த காற்று, இந்த பனி, இந்த மலைகள், ஆனா என்னால நம்பவே முடியல. இந்த உலகம் ஆண்டவரோட படைப்பு ரொம்ப அழகா இருக்கும் போது ஏன் இங்க அன்பே இல்லாம இருக்கு? மனிதர்கள் இதயம் ஏன் வெறுமையா இருக்கு? நம்ம முன்னோர்கள் ஆண்டவன் சொல்படி நடக்காம போனதுனாலதான் நாமெல்லாம் இப்படிப்பட்ட ஜந்துக்களா மாறிட்டோம்னு சொல்றாங்க. அவங்க அன்னைக்கு பண்ண பாவம் தான் இது.
நமக்கு சொர்க்கமே கிடையாது, நரகத்துக்குத்தான் போகணும். மனுஷங்க எல்லாருமே பாவம் செஞ்சவங்க தான். எங்க மேல இருப்போம். ஏய் கொஞ்சம் அங்க பாருங்க. என்னுடைய அடுத்த செயலை கணிச்சு தப்பிச்சிட்டான். அங்க இருக்கான். ஓ சொன்னல நம்ம தலைவர் முன்னாடி அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நேரத்துக்கு அவன் எங்கேயாவது அடச்சா, இதோட என் கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சு. கத்திலாம் குத்திருக்கு. என் வெறி எப்போ அடங்குறது? யுத்தம் முடிஞ்சு போச்சு போல இருக்கு இளவரசி. ஆனா பிரயோஜனம் இல்லை. அந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. இளவரசி, நீங்க இங்க கல்ல போடுறவங்களதான் அடிப்பாங்க. நல்லது. அறிவு. இந்த உலகத்துல அறிவுள்ளவங்க யாராவது இருக்காங்களா என்ன? எல்லாருமே ஒண்ணுதான். அத்தனை பேரும் ஒண்ணுதான். அன்பு காட்ட தெரியல. யாருக்குமே அன்புனா என்னன்னு கூட தெரியல. வாழ்வோட அர்த்தம் தெரியல. மரணத்தோட அர்த்தமும் தெரியல. எதுக்கு சண்டை போடுறோன்னு கூட அவனுக்கு தெரியல. இளவரசி, எல்லாமே போதும். எனக்கு இது ரொம்பவே வெறுத்துருச்சு. ஞானத்துக்கு பதிலா நிறைய விஷயங்களை நம்ம தொலைச்சிட்டோம். முக்கியமானது எல்லாத்தையுமே தொலைச்சிட்டோம். இனி வாழும் காலம் வர நமக்கு அது எதுவுமே திரும்ப கிடைக்க போறதே கிடையாது. நமக்குன்னு எதுவுமே கிடையாது. ஆனா இருந்தாலும் கடவுளை தேட சொல்றீங்க. பரலோகத்தில் இருக்கும் பிதா வரைக்கிறான். தடுமாறும் மாவீரன், அன்பு கிட்ட இருந்து நீ வெகு தூரத்துல இருக்க. உன்னை சொர்க்கத்துல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இந்த வேதனையில இருந்து உனக்கு முக்தி கிடைக்க மரணத்துல இருந்து வேற எந்த வழியும் உனக்கு கிடையாது. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நம்ம எதுக்கு வாழ்? சோதனைகளை தாங்கிக்கவும் கடவுளை பிரார்த்திக்கவுமா? பரலோகத்தில் இருக்கும் பிதாவே, நீங்க கொடுத்த சோதனைகள் எல்லாம் தாண்டி இந்த மனிதனால வாழவே முடியாது. யாரும் அவன்கிட்ட பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. பிதாவே, இதுக்கு மேல உங்க ரட்சிப்பை நான் எதிர்பார்க்கல. நான் இன்னும் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கலனா இந்த உலகத்துல நாங்களே தான் எங்களை பாத்துக்கணும். எங்க சொர்க்கத்தை நாங்களே உருவாக்கிக்கணும். என்ன நார்மலா இளவரசி, இளவரசி உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? அட பைத்தியக்காரா. நிறுத்துங்க முட்டாள்களா. இனிமேலும் வீண் போர்கள்ல ஈடுபடாதீங்க. எது வீண் போறா? காயம் ஆழமா இருக்கு. நல்லா இருக்கியா? நான் விழுந்துட்டேன்.
அசையாத. வயித்துல வெட்டுப்பட்டிருக்க. வெளிவாழ்க. இவனுடைய காயத்துக்கு இப்பவே மருந்து போடு. நான் போய் குதிரைகளை புடிச்சிட்டு வந்துடுறேன். நீ அவருக்கு உதவி பண்ண. இப்ப இளவரசி, இவரு பாத்துக்கிறார். இன்னைக்கு நான் ஒரு அதிசயத்தை பார்த்துட்டேன். அமைதியா போய் காயத்துக்கு மருந்து போடு. ஏய் இளவரசே, நீங்க எங்க போறீங்க? நாங்க உங்களை தோர்க்கில் கிட்ட ஒப்படைக்க போறோம். இல்லனா அங்க இருக்க என் நண்பர்கள். நானே தோற்கல பார்க்க போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். காயப்பட்டவங்க எல்லாம் கூட்டிட்டு போக வண்டி இல்லாம போக முடியாது. என்னது? என்ன நீங்க உளறிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையில நான் இருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த தோர்கில் மட்டும் உங்களை பிடிச்சிட்டானா எதுக்குமே அர்த்தம் இல்லாம போயிடும். அர்த்தமா? அர்த்தம் நான் சொன்னேன். நீங்க போட்டீங்களே புதுசாலாம் சண்டைக்கு அர்த்தம் அர்த்தமா? இந்த மாதிரி சண்டைக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. சாகாம இருக்க பாரு. வீரர்களே, எல்லாரும் எனக்கு அடிமையாகுங்க. எப்ப சண்டை போடணும், யாருக்கு எதிராக சண்டை போடணும்னு நான் கத்து கொடுக்கிறேன். உங்க போர்களுக்கு எல்லாம் ஒரு அர்த்தம் கொடுக்கிறேன். உங்க உயிரை எந்த நேரத்துல கொடுக்கணும்னு சொல்றேன். தாயா இத்தனை நாள் எதிர்பார்த்தது. அதுதான் ஒரு அரசனுடைய கடமை. இந்த எபிசோடில் நிறைய விஷயம் இருக்குது, எக்கச்சக்க விஷயம் இருக்குது. எல்லாம் பேசினா இன்றைக்கி ஃபுல்லாக பேசலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது நல்லாவே புரிஞ்சது. பட் அது வார்த்தையால் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, அது சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அது ஒரு ஒன்றுமே இல்லை. இப்போது கடவுள்ன்றோம், புண்ணியன்றோம், பாவன்றோம், நரகன்றோம், சொர்க்கன்றோம், எல்லாம் ஓகே தான். பட் இறந்ததுக்கப்புறம் அதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம், நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் இப்போ அந்த பாதிரியார் சொன்ன அந்த விஷயந்தான், இங்கே வாழ்கிற வரைக்கும் தான் உனக்குள்ள இந்த சுயநலம் இருக்க போகுது, பசி இருக்க போகுது, அதுக்காக ஓட போகிற. அன்புன்ற பேரில் அவனை ப்ரொவைட் பண்ணுன்றதை யார் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அம்மா காப்பாற்றினா போதும், இல்லை அம்மா பொண்டாட்டி இல்லை அம்மா குழந்தைங்களை காப்பாற்றினா போதும், எவன் எக்கெடு கேட்டால் என்னென்னு இருப்போம். இது எல்லாமே இறந்த அடுத்த செகண்டு வந்து எதுவுமே இல்லாமல் ஆகிடும். அப்போ தான் பியூரே ஆகிறோம். அது வரைக்கும் எதுவுமே கிடையாது. இங்கே வாழ்கிற வரைக்கும் எல்லாருமே சுயநலம் தான், எல்லாருமே கெட்டவங்க தான். நல்லவன் யாரை சொல்கிறது? நான் நல்லவனா நீங்கள் நல்லவங்களான்னு கேட்டால் நல்லவங்கன்னு யாருமே கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்களுக்காக தான் ஓடுறோம், இல்லை பிறருக்காக ஓடுறோம், அவ்வளோதானே தவிர என்ன சொல்ல ஒத்துமொத்த உலகத்துக்காக ஒருத்தவனா நின்று வந்து எல்லாரும் இது இருக்கணும் என்ன இது பண்ணிகிட்டு இருக்குமானா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு இதுக்கு, ஒரு கூட்டத்துக்கு, ஒரு ஊருக்கு, ஒரு இதுக்குன்னு அவங்கவுங்க இது ஒரு சுயநலமாக தான் இருக்கும். ஸோ அதான் சொல்லாமல் சொன்ன மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே வாழ்கிறப்போ பணம்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. மனுஷங்கன்னு ஒன்று இருக்கும், நம்மளுக்கு ஒரு 6 அறிவு கொடுத்துருக்காங்க, யோசிக்கிற திறன் கொடுத்துருக்காங்கன்னா எதுக்கு? அடிச்சுன்னு பண்ணுறதுக்கு 5 அறிவு போதும். பசி எடுத்துச்சு, அதை அடிச்சிச்சு, அதுக்கு வந்து பாவம் பண்ணிக்கிறியா, அதுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அதெல்லாம் அதுக்கு தெரியாது. பட் மனுஷங்கள் நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ அங்கே இருந்தாலும் நம்ம பரிணாம அடைஞ்சு இன்றைக்கி இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம். இல்லைனா இதே மாதிரி மிருகமாகவே இருந்திருந்தால் இப்போ சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். இது ஒருத்தராக யோசித்து அந்த அமைதிப்படுத்தி தான் இன்றைக்கி இங்கேயாவது நிற்கிறோம். இல்லைனா சுத்தம் இன்னத்துக்கு மாற்றி ஆச்சுன்னா எல்லாம் செத்துருப்போம். ஒருத்தர் இன்னொரு யோசிச்சு பார்த்தா இங்கே எதுவுமே நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைன்றது தான் தோணுது. யாரோ ஒருத்தர் இதுதான் இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி வச்சதை ஃபாலோ பண்ணுறோமே தவிர, அது யோசிச்சு பார்த்தா நிறைய கொஸ்டின்ஸ் மார்க்காக தான் இருக்குது. இப்போ நம்ம ஒருத்தர் மேலே அன்பு வைக்கிறோம், நம்ம ஃப்ரெண்டை ஒருத்தர் திட்டான் அப்படின்னா இந்த அன்பை நிரூபிக்கிறதுக்கு இன்னொருத்தனை திட்டணும், இல்லை காயப்படுத்தணும். அப்போ தான் நம்ம நண்பனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண மாதிரியே ஆகும்ல. அப்போ இங்கே அன்புன்றது பியூராக ஒரு அன்புன்றது இங்கே இல்லை. யாரோ ஒருத்தர் காயப்படுத்தினா தான் இன்னொருத்தருக்கு நம்ம அந்த அன்பை கொடுக்க முடியுன்ற மாதிரி தான் இருக்குது கடைசியில். ஸோ அதுதான் வந்து ரக்னாராக்கும் சொன்னது. இப்போது உங்களை ப்ரொவைட் பண்ணார், நீங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சார். ஆனால் உங்களுக்காக ஒரு 50 உயிர் உங்கள் கண்ணு முன்னாடி போகுதுன்றப்போ அவர் நல்லது கெட்டது யோசிக்கலை. இவன் நல்லா இருந்தால் போதும், நான் வளர்த்த பையன் அவன் நல்லா இருந்தால் போதுன்றது மாதிரி தான். இது அன்பா அப்படின்னா இல்லை. அப்போ உங்களுக்கு அந்த 50 உயிர் போயிருக்கு, அதை பற்றி ஒரு அக்கறையோ கேரோ அவருக்கு இல்லைல்ல. அப்புறம் எப்படி அவர் அன்பானவர், அவர் தூய்மையானவர்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது இல்லை. ஸோ அதுதான் ஒரு சுயநலம் அங்கே வந்தது இல்லையா, அது சுயநலம் தான். அது ஒரு சுயநலமான அன்பு. அது இவன் மட்டும் இருந்தால் போதும், அதுக்காக இங்கே 1000 பேர் செத்தாலும் பரவாயில்ல, 7000 பேர் செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் இவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது என்ன இருக்குது? அது பியூர் இல்லைல்ல. அதேமாதிரி ரக்னாராக்கும் பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் தான் அது எப்படி சொல்ல மனசாட்சியாக இருக்கலாம், இது ஒரு மேஜிக்காக நடந்ததுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தாட் அவருக்கு புரியுது. நான் வந்து உங்களை அப்பாவாக என்ன சொல்ல ரொம்ப அன்பு வச்சிட்டேன். அந்த அன்பில் உங்கள் மனசு ரொம்ப அழகாக இருக்குது, அதுக்கு நான் வேல்யூ கொடுக்கணும்னு நினச்சினே தவிர நான் இறந்துட்டா நீங்கள் என்ன ஆவீங்கன்றதை நான் யோசிக்கவே இல்லை. அப்படி நான் யோசிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு அப்பாவாக நான் கரெக்டாக யோசிச்சிருந்தேன்னா உங்களுக்கு வந்து நான் சண்டையை கற்று ஊற்றுணும். அட்லீஸ்ட் வந்து இப்போ நீங்கள் நிற்கிறீங்க பாருங்கள், இது அவர் அப்போவே கற்று ஊற்றுருக்கணும்.
இப்போ இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அது அவரால் அது புரிஞ்சுக்க முடிஞ்சது. இதுதான் சொல்லிகிட்டே இருந்தேன். அவர் பண்ண ஒரே தப்பு வந்து இவரே பார்த்துக்கலான்னு அப்படின்னு நினச்சார். நம்மளுக்கு என்ன ஒன்று ஆச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்றது அதை யோசிக்கல. ஒரு அப்பாவா அதை தான் அவர் திங்க் பண்ணியிருக்கணும். ஸோ அது இப்போயாவது முடிஞ்சது. இப்போ தான் வந்து கண்ணுட்டு ஒரு அரசனாகவே தெரியலாம். எல்லாரையும் அந்த ஒரு ஆளுமை இருக்குது பாருங்கள், இதுதான் வேணும். அவங்க சரி தப்பு அவங்க தான் தெரியாது. ஒரு படம்னா அவங்க வந்து போர் அது இதுனே பழகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து போய் வெட்டுவான் நில்லுனா நிற்பான், அவ்வளோதான் தெரியும் அவனுக்கு. ஸோ அவனுக்கு நல்லது என்ன கெட்டது என்னன்னு சொல்கிறதே ஒரு அரசராக தான் இருக்கணும். அவர் தான் நல்வழியே காட்டணும். ஸோ அதுக்கு அவர் ஒழுங்காக இருக்கணும். ஸோ அது வந்து இப்போ என்கிட்ட கண்ணுட்டு தெரிஞ்சது. இப்போ தெளிவாக இருக்குது அவனுடைய மூளை, ரொம்ப தெளிவாக இருக்குது அவன் மனசு மூலியம். ஸோ இதே உறுதியோடு நின்னானா கண்டிப்பாக அவனால் ஒரு படையை நல்வழியில் எடுத்துகிட்டு போக முடியும். அவங்க அப்பா சொன்னார் பாருங்க, 2 தரப்பாக பிரியும். ஒன்று வந்து சாமி கூப்பிட்டு இருப்பாங்க, ஒன்று வந்து சண்டை போட்டுன்னு இருக்காங்க. அப்படி இல்லை, மொத்தமாகவே வந்து அமைதி பெறணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அரசன் வேணும். இப்போ தோர் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்தது. இப்போ தோர்ஸ் கூட வந்து கத்தி இல்லாமையும் ஒரு வீரன் இருக்க முடியும். கத்தி இருந்தால் தான் வீரன் அப்படிங்கிறது கிடையாது இல்லை. ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதுதான் இளவரசர் இப்போ புரிஞ்சுட்டு அவர் ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் இருக்கார். இப்போ ஒருத்தர் வந்து சண்டை வேணாம், எனக்கு இதெல்லாம் பார்க்க பிடிக்கல அது இதுன்னு சொன்னால் அது வந்து வீரம் இல்லாமதோ இல்லை கோழைத்தனமோ இல்லை, அப்படி இல்லை. ஸோ நம்ம கூட சில இடத்துல கோவப்பட்டோம், இவர் என்ன கற்றுக்கலாம். ஆனால் இவருக்காக ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல இவர் எதாவது ட்ரை பண்ணணும். வேடிக்கை மட்டும் பார்த்தா இவருக்காக மற்றவங்க எல்லாரும் சண்டை போடுவாங்களே, அப்போ அதுவும் ஒரு விதத்தில் இவரு வேடிக்கை பார்க்குற மாதிரி தானே. அங்கே மொத்தம் இவர் எதனாச்சும் ஒன்று பண்ணாராங்கிறது ஆரம்பத்துலேருந்து கேள்வியாக இருந்தது. இப்போ அதுக்கான ஸ்டெப் ஏதோ ஒன்று அவர் எடுத்திருக்காரு. 2 எபிசோடு முன்னாடி நான் சொன்னது அதுதான். இங்கே அரசர் ஒரு பியூரான அரசர், அவர் மென்மையான அரசர்ன்றாங்களே, மென்மையான கண்ணுட்டுக்கு வந்து கண்ணு முன்னாடி இத்தனை உயிர் போகிறப்போ அந்த மென்மை எங்கே போச்சு, அன்பு எங்கே போச்சு, அதெல்லாம் அப்போ தெரிலல்ல. எனக்காக இத்தனை உயிர் போயிட்டுருக்குன்னு தடுக்கல ஒரு வார்த்தை, இது வேணாம், நான் செத்தாலும் பரவாயில்ல, எவனும் எதுவும் செய்யாதீங்க, நான் அன்றைக்கி அவர் ஆர்டர் போட்டிருந்தா அந்த 50 உயிர் போயிருக்கு இல்லையா. அது இன்றைக்கி தான் வந்திருக்கு. இது அப்பயே வந்திருந்தால் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். அட்லீஸ்ட் இப்போயாவது வந்துச்சேன்னு நினச்சி சந்தோஷம் தான். ஆமாம், அப்போ வந்து ரக்னாருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அவரை யாரோ குத்திட்டாங்கன்னும் போது தான் அவர் அழுதாரு. தனக்கு சார்ந்தவங்க மட்டும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு அழறதான் அன்புன்னு நினைக்கிறோம். மற்றவங்களுக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் இருந்தது. இந்த இடத்துல வந்து எனக்கு அஸ்கலாடு கூட வந்து ஒரு அன்பு தான். இப்போது தோர்ஃபின் வந்து சண்டை போடுறான்றப்போ ஒரு பதட்டப்படுறான் இல்லையா. டேய் இவன்லாம் இவன்கிட்ட செத்துறாதா, உனக்கு நான் வேறு ஒன்று இருக்குடா, என்னை ஏவி விட்டது வேற, உங்கள் அப்பா செத்தது காரணம்லாம் வேறு, இங்கே உயிரை விட்டுறாது அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கூட அன்பு தான். என்ன அவன் நம்ம சின்ன வயசில் எப்படி பார்த்தானோ அதே மாதிரி தான் அவன் அவங்க அம்மாக்காக எப்படி இப்போ நின்றுட்டுருக்கானோ அதே மாதிரி தான் தோர்ஃபின் அவங்க அப்பாக்காக நின்றுட்டுருக்கான். அவனுக்கு அவனை பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். அதனால தான் அவன் அவ்வளோ கற்றுக் கொடுத்தது, அவனை கொல்லாமல் வச்சுட்டு அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் இதே தான். எனக்கு எப்படி ஒரு லட்சியம் இருக்கோ அதே மாதிரி அவனுக்கு லட்சியம் இருக்குது. அவனும் வரணும், என்ன மாதிரி என்னோடய லட்சியம் நிறைவேற மாதிரி அவனோட லட்சியம் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ வரைக்கும் பண்ணுறது. அதுவும் அன்பு தான். ஸோ அந்த விதத்தில் பார்த்தா அன்பு இதெல்லாம் அன்பு தான் இல்லையா. இப்போ இது பியூராக வந்து கெட்டவன் கேடு கெட்டவன் அப்படின்னு ஒரு 50 பேர் கொண்டான்னு இவன் கொன்னப்போ அரசர் எப்படி நின்னாரோ அதே மாதிரி தான் இவனும் வந்து இவங்க இதெல்லாம் நிறைவேறணும்னு நின்றதும் அந்த மாதிரி தானே. இந்த இடத்துல கண்ணுட்டு வந்து அப்போ கெட்டவன் அப்படின்னா கெட்டவன், நல்லவனா நல்லா, அதே மாதிரி தான் இந்த பக்கம் இவனும். இந்த வேரியேஷன் உங்களுக்கு புரியுதுங்களா. எந்தெந்த இடத்துல எவன் வந்து எந்தெந்த சூழ்நிலை நிற்கிறான்னு ஒன்று இருக்குது. கண்மூடித்தனமாக மொத்த பேரும் கெட்டவன் சொல்ல முடியாது, மற்ற பேர் நல்லவன்னு சொல்ல முடியாது. ஒன்று இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் போயிட்டே இருக்குது. இது அஸ்கலாடும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கூட்டத்தை கொன்னான். அந்த கூட்டத்துலேருந்து ஒருத்தன் வரப்போ அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் அவன்கிட்ட பதில் இருக்காரு. நீங்களும் ஒரு கூட்டத்தை கொண்டு தாண்டா இங்கே நின்னீங்க, நீ எப்படி என்னை வந்து கேட்ப. இப்போ நான் 50 பேர் கொண்டுட்டு நீ ஒரு பாவி, நீ நரகத்துக்கு போயிடுவே, கடனால் தண்டிக்கப்படுவேன். அப்போ நீ என்னடா, நீயும் ஒரு கூட்டத்தை கொண்டு தானே நின்று இருக்க. இப்போ நீயும் அப்படி கொண்டு வந்து தான் இப்போ உன் பொண்டாட்டிய பிள்ளையே நீ பார்த்துட்ருக்க. அப்போ நீ எங்கே போவான்னு ஒரு கேள்வி கேட்டால் அவன்கிட்ட பதில் இருந்துச்சு. அதுதான் சுற்றி அங்கே தான் நிற்கும். எவனுமே அங்கே நல்லா இல்லை, அவ்வளோதான். ஸோ அந்த கூட்டமே பார்த்திங்கன்னா உறுதியாக வந்து சண்டைக்கு சண்டை நிற்கணும், ஒரு தற்காப்புக்கு நிற்கணும், இல்லை ஏதாவது ஒரு வியோகம் வச்சுட்டு இருக்கணும். முழுக்க உட்காந்து ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிட்டு உட்காந்துட்டா எல்லாம் நல்லது நடக்கும்னு அந்த கூட்டம் நம்பி நினச்சி பாருங்க. அதனால தான் அந்த கூட்டம் போச்சு. வெறும் மூட நம்பிக்கை வச்சு நான் வந்து பொழைச்சிருவேன் அப்படின்னு அது கிடையாது. இல்லை, போராடணும், மனுஷங்கன்னா போராடணும். அதுதான் வாழ்க்கையை, போராடினா தான் ஓட்டமே இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிட்டா என்ன இருக்குது, ஓட்டமே வேணும். எல்லாம் சோம்பேறியாக இருந்து செத்து போவோம். இல்லைனா சண்டைக்கு இப்போது தோர்கில் மாதிரி இருப்பாங்க ஒருத்தரும், சாப்பாடு எல்லாம் கிடச்சிச்சுன்னா அடுத்து என்ன சண்டைக்கு போகலாம், என்டர்டைன் பண்ணோம், அப்படி தான் அது போகும். அந்த பசியும் ஒரு இதுவும் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஓட்டம் இருக்கும், துடிப்பு இருக்கும், ஏதாவது ஒரு ஓட்டம். மனுஷன்னா அதுதானே ஓட்டம் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் விஷயம். இப்படியும் ஃபுல்லாக வந்து அப்படியே பியூராகி அப்படியே அன்புமா அப்படியே எல்லாருக்கும் சாப்பாடு தண்ணி எல்லாம் கிடச்சிச்சின்னா அதுவுமே அழிவு நோக்கி தான் போகும். எதுவுமே கிடைக்கணுனாலும் அழிவு நோக்கி தான் போகும். மீடியமாக எல்லாமே கரெக்டாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதிகமானாலும் பிரச்சனை, கம்மியானாலும் பிரச்சனைன்றது தான் எல்லா அழிவுக்குமே காரணம். இப்போ அந்த இளவரசர் கூட அவரை ஹக் பண்ணது கூட எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அப்படின்னா
இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா என் ஃப்ரெண்டு வந்து நிற்பான், எல்லா டைம் வந்து நிற்பான். அது நமக்கு பெருமையாகவும் என் ஃப்ரெண்டு என் மேலே உயிராக இருக்கான் எனக்குன்னா வந்து நிற்பான் அப்படின்னு சொல்லுவோம். அது அன்பாக பார்ப்போம். ஆனால் நம்ம அவன் யோசிக்கும் போது அவன் டைம் வேஸ்ட் ஆகும். நமக்காக எல்லா டைம் வந்து நிற்கிறதுனால அவனை பற்றி அவன் யோசிக்காமல் போவான். அவன் என்ன பண்ணுறாங்கிறத மறந்துட்டு நமக்காக நிற்பான். அப்போ நம்ம செல்ஃபிஷாக நினைப்போம், என் ஃப்ரெண்டு எனக்காக நிற்கிறான் போகிறான் வரான்ட்டு பெருமையாக நினைக்கிறது ஒன்று இருக்குல்ல. அப்படி இல்லாமல் டே உன் டைம் வேஸ்ட் ஆகுதுடா, நீ எனக்காக வந்து நிற்காத, உன் லைஃப் பாரு, உன் டைம் பாரு, இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒன்று இருந்துட்டா நல்லாயிருக்கும். இதுதான் நான் அன்புன்னு நினைக்கிறேன். நமக்காக ஒருத்தவங்க நின்று டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட அவங்களும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்மளும் நல்லா இருக்கணும், அவன் டைம் நல்லா ப்ரிஷியஸாக நம்மளோட லைஃப்பை நம்ம எப்படி வேல்யூவாக பார்ப்போமோ அந்த மாதிரி அவன் லைஃப்பையும் நம்ம வேல்யூவாக பார்த்து அவனையும் அந்த வழியில் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நல்ல பாயிண்ட் தான். அதுதான் கண்ணோட்டம். இப்போ அன்றைக்கி 50 உயிர் போகிறப்போ நின்று அந்த மனசு தான் இன்றைக்கி வந்து கண்மாடி எனக்காக தான் இப்பயும் சண்டை போயிட்டுருக்கு. மாற்றி மாற்றி அடிச்சுட்டு 2 பேர் செத்துட்டு இருக்காங்க. அதை கட்டி பிடிச்சி அன்றைக்கி நிறுத்தினான் பாருங்கள். இதுதான் அரசருக்கு அழகே. வீணாக யாரும் போகக்கூடாது. எனக்காக போயிட்டுருக்கு அப்படின்னா அதை தடுக்கணும். முதல்ல தடுத்து நிப்பாட்டணும். உயிர் போகவே கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் அரசன். யாருக்குன்னா எது கேட்டானா அதுக்கு என்னத்துக்கு அரசன்றதுக்கு என்னது, அவங்களே விட்டு ஆச்சுன்னு சாவதானே போகிறாங்க. அதுக்கு என்னத்துக்கு ஒரு ஹெட்டுன்னு வேறு எதுவுமே தேவையில்லை இல்லையா? தடுக்கிறதுக்கு தான் இங்கே அரசன் தேவையே தவிர எல்லாரையும் விட்டு வேடிக்கை பார்த்து அரசன் தேவையே கிடையாது. அது அவங்களே பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.